ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக விஜய் சித்ரா அவர்களுடைய ஆவி பேசுவதாக ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்குது. இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக சித்ராவுடைய ஆவி பேசுகிறதா நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போது அதோடைய கண்டினியூஸ் வீடியோ வந்து வெளியாகிருக்குது. இந்த வீடியோ வந்து பார்ட் 5 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து பேசும்போது பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால உங்களுடைய இந்த டெத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மேட் எ கால் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து வருது. அதுக்கப்புறம் அவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. அதுக்கப்புறம் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. கடைசியாக வந்து இந்த கால் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறாரு, அஸ் எ மர்டர் ஆர்கனைஸ்டு பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. இதுக்கு வந்து மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் போய் கண்டுபிடி ரிப்ளை வருது. கொஞ்ச நேரம் கழித்து எதுவுமே ரிப்ளை இல்லை, கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்து வருது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து இறந்தீங்க இல்லையா, ஸோ இப்போவும் அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்து வருது. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து நிறைய பார்ட்ஸ் வந்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய கேள்விகள் வந்து எங்ககிட்ட இருக்குது, எங்கள் சார்பாக நீங்கள் வந்து விஜய் சித்ரா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சித்ரா அவர்களுடைய மறைவில் நிறைய மர்மங்கள் இருப்பதாக நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. டெய்லி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து உண்மை வந்து எப்போரா வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்தாலும், ஒரு சில பேர் வந்து நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம், நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சித்ரா வழக்கில் இப்போது ஹேம்நாத் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. விசாரணை வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ சித்ராவுக்கு எப்படியாச்சும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக விஜய் சித்ரா அவர்கள்கிட்ட பேசுகிற இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.